அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அதிரடி அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கவும் தமிழக முதல்வர் விஜய் ஒரு முக்கிய அதிரடி முடிவை எடுத்துள்ளார். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதல்வர் இதுவரை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இலவச சைக்கிள் திட்டத்தை இனி வரும் காலங்களில் 9ஆம் வகுப்பு முதலே தொடங்கி வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மருத்துவ தேவைகளை தடையின்றி உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்ட புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் ஜூலை 1, 2026 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவசர கால மருத்துவ செலவுகள், கடுமையான உடல் குறைபாடுகள், 2992 வகையான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஆகும் செலவுகளை ஊழியர்கள் கவலையின்றி சமாளிக்க இது வழிவகை செய்கிறது. தமிழகம் முழுவதும் பட்டியலிடப்பட்டுள்ள 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த பணமில்லா சிகிச்சையை பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடை உள்பட அனைத்து அரசு துறைகளிலும் தனிநபர்களின் தலையீடுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு திட்டவட்டமாக உத்தரவிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டுவர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது சர்க்கரை, துவரம் பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தரம் குறைவு, எடை குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனை தீரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கான விதிகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி தகுதியான பயனாளிகளுக்கு ஒருவருக்கு 7 கிலோ வரை இலவச அரிசி வழங்கும் நடைமுறை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ரேஷன் தொடர்பான சரிபார்ப்பு மற்றும் ஆவண புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளை ஜூலை 13ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளால் பயனாளிகள் தங்களது விவரங்களை உரிய காலக்கெடுவுக்குள் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது. அடுத்த அறிவிப்பாக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக பட்ஜெட்டுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் இதற்கான அறிவிப்பை தமிழக பட்ஜெட்டின் போது வெளியிடப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக ஜூலை 1 முதல் ஆதார் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை ஆதார் மொபைல் செயலி மூலம் மின்னஞ்சல் முகவரிகளை புதுப்பிக்க எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது மின்னஞ்சல் விவரங்களை புதுப்பிக்க ரூபாய் 75 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆதார் கார்டுடன் மின்னஞ்சல் முகவரி இணைக்கப்படாதவர்கள் அல்லது தங்கள் பழைய மின்னஞ்சல் முகவரியை மாற்ற விரும்பும் நபர்கள் இந்த சேவையை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.